ஹாய் பிஹைண்ட் வேர்ட்ஸ் வியூவர்ஸ். இப்போ தமிழ் இசை உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புது இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், மியூசிஷியன்ஸ் இப்படி நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களில் சில பேர்கிட்ட தான் அந்த வாவ் ஃபேக்டர் இருக்குது அண்ட் நம்ம மனசில் ஈஸியாக இடம் பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்போ என்னோட இருக்காரு, ஆதி ஃப்ரம் ஹிப்ஹாப் தமிழா. From Adi to Hip Hop Tamila, tell us about the transformation. இப்போ ஆதி ஹிப்ஹாப் தமிழா தான். பட் when I started it was very ஹிப்ஹாப்பே இல்லை. நம்ம ஊரில் வந்துட்டு நான் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தெல்லாம் கோயம்புத்தூர். ஹிப்ஹாப்புங்கிற விஷயமே கோயம்புத்தூரில் கிடையாது. ஸோ வந்து முதல் தடவையாக நான் ராப் பண்ணுறப்ப கூட எங்கள் அப்பா அம்மா கூட பையனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. என்னடா அவன் தனியாக உட்காந்து ஏதோ பண்ணிட்டுருக்கான். ஏன்னா ராப்புங்கிற விஷயம் யாருக்குமே இங்கே அவ்வளோ இதாக உள்ளே வரல. ஸோ ஆதியாக இருந்தப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. ஏதாவது ஜென்ரலைஸ்டாக ஆதி அப்படின்னு சொன்னால் என்ன ஆதி அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் தெரியணும் அப்படிங்கிறனால தான் ஹிப்ஹாப் தமிழான்னு பேர் வச்சுட்டு கண்ணா பின்னா என்ன பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் ஷோஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற எல்லா காலேஜ், அப்போ தான் நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணேன். எல்லா காம்படிஷன் வந்து ஏறுவேன். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தனித்தனியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மீடியா சப்போர்ட், டிவி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட், காலேஜ் ஸ்டேஜ் ஷோஸ் அந்த மாதிரி வந்து ஹிப்ஹாப் தமிழாங்கிற பேர் வந்து எல்லாருக்கும் நடுவில் கொஞ்சம் ஈஸியாக பரவ ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் அந்த படத்தெல்லாம் ஒன்று பாடி ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு ஹிப்ஹாப் தமிழானா ஒரு 4-5 பேருக்கு தெரியற அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி. லெட் இட் பி சிங்கர்ஸ் ஆர் மியூசிஷியன்ஸ், அவங்கள்ட்ட வந்து அபவுட் த ஹிஸ்ட்ரி கேட்டோன்னா நான் வந்து 11 இயர்ஸாக மியூசிக் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் மியூசிக் பேக்ரவுண்ட் ஜென்ரலி? எனக்கு ஒரு மண்ணும் தெரியாதுங்க உண்மையிலே. ரேப் இஸ் ஆல் அபவுட். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ரேப்பர், அதான் சிங்கருக்கும் ரேப்பருக்கு ஏன் வந்து யாராவது சிங்கர்னு சொன்னால் உடனே நான் அப்ஜெக்ட் பண்ணி ரேப்பர்னு சொல்கிறேன்னா, சிங்கர்ஸ் அண்ட் ரேப்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒன், ஐ டோன்ட் சிங் பட் ஐ கேன் சிங். பட் த திங் இஸ் ரேப்னா என்னன்னா ரித்தம் அண்ட் பொயட்ரி, கவிதை எழுதி அதை பாடுறது, அதுதான் அந்த ஃப்ளோவில் பாடுறது, அதுதான் ரேப். ஸோ வந்துட்டு ஒரு ரேப்பரும் அவன் கவிதை அவன் தான் எழுதுவான். இன்ஃபேக்ட் என்னோட மியூசிக்லேருந்து எல்லாமே நான் கம்போஸ் பண்ணி ரேப் பண்ணுறது எல்லாமே நான் தான். ஸோ வந்துட்டு ரேப்பர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ சிங்கர். ஸோ வந்து அதை நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய வைக்கணுங்கிறனால தான் உடனே சிங்கர் அப்படின்னாலே இல்லை, ஐ எம் அ ரேப்பர். ரேப்பர்ஸ் பிகாஸ் சிங்கர்ஸ், பிளேபேக் சிங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஹேஸ் அ டியூன், லிரிசிஸ்ட் ரைட்ஸ், ஹி கிவ்ஸ் இட், அதை அவங்க பாடுவாங்க. பட் அ ரேப்பர் ஹி ஹேஸ் இஸ் ஓன் டியூன், ஹி ரேப்ஸ் ஈவன் இன் மூவிஸ் ஆர் எனிவே, ஈவன் இஃப் ஐ கொலாபரேட், நான் வந்து என்னோட டியூன், என்னோட லிரிக்ஸ், என்னோட கண்டென்ட் தான் வந்து பாடுவேன். ஸோ தட் இஸ் அ ரேப்பர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ சிங்கர். அண்ட் ஆல்சோ ஐ எம் அ மியூசிஷியன் ரைட் நோ டூயிங் மியூசிக் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ வந்துட்டு ஐ ஃபீல் மை செல்ஃப், ஐ டேக் ப்ரைட் இன் சேயிங் தட் ஐம் அ ரேப்பர் தேன் ஐ பீயிங் அ சிங்கர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நத்திங் டு பிராக் அபவுட், பட் இருந்தாலும் ஐ எம் அ ரேப்பர். ஸோ ஹவு டிட் யூ ஆக்சுவலி கெட் இன் டு ரேப்பிங்? வாட் வாஸ் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ், பிகெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் ரேப்பிங்? இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னால் சாங்ஸ் கேட்பேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்ட சாங் கூட இந்த மைக்கேல் ஜாக்சனில் ஒரு பாட்டில் வந்து ஹெவிடின்னு ஒரு ரேப்பர் வந்து ரேப் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை கேட்டோன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அந்த டைமில் தான் இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம், இந்த டயலப் கனெக்ஷன்லாம் வந்துச்சு ஒரு 95-96. ஸோ இந்த காதலனில் வந்து பேட்டா ரேப்லாம் வந்துச்சு. அது ரேப்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த 96ல் இது கேட்டோன்னா இதுதான் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணிட்டு அப்போல்லாம் அந்த சிடி கேசட்ஸ் அந்த டைம். ஸோ கேசட்லாம் அப்போ தான் சிடியாக இன்ட்ரோ ஆகுது. ஸோ அந்த கேசட்லாம் வாங்கிட்டு வந்து ரேப்லாம் கேட்பேன். ஒன்றுமே புரியாது, பட் இருந்தாலும் கேட்பேன். அதுக்கப்புறம் அதில் பீட்ஸ் ஃப்ரீயாக தருவாங்க ஒரு கேசட்லையும். ஸோ அந்த பீட் மேலே கவிதை எழுதி நான் சும்மா அதை ரேப் பண்ணிட்டுருப்பேன். ரொம்ப கேவலமாக இருக்கும், பட் இருந்தாலும் அதை ரேப் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணப்போ தான் சரி நம்மளே இதுக்கு பீட்ஸ் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே சும்மா கம்ப்யூட்டரில் வச்சு உட்காந்துட்டு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சு சும்மா ஏதோ தட்டி ஏதோ பீட் பண்ணி அதில் ரேப் பண்ணி நானாக ஏதோ நோண்டி கற்றுக்கிட்டு தான் வந்து இந்த விஷயமே. அப்புறம் அப்படியே ரேப் பண்ணேன், சாங்லாம் ரிலீஸ் பண்ணேன். அந்த கிளப்லாம் அப்படியே சும்மா அப்படியே பண்ணி போட்டது 2006ல் பண்ணதெல்லாம். ஸோ திடீர்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது, நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படி வந்து தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பயங்கரமான ஒரு மியூசிக் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டாங்க வீட்டில். மியூசிக் கிளாஸ் போப்பா அப்படின்ட்டு அந்த டீச்சர் வந்து எனக்கு பிடிக்கல, அதனால வந்து போகல. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கர காமெடியாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரில. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் திடீர்னு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டக்குனு கிளிக் ஆகிடுச்சு. அண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் பார்த்தா சுத்தமாக எதுவும் கிடையாது. பட் ஐ நோ டு மேக் மியூசிக், அவ்வளோதான். ஐ கோ பை த சவுண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் உங்களோட என்ன சொல்லுவாங்க, உங்கள் லோகோலேயே வந்து பாரதியார் தான் இருக்காரு. ஸோ தமிழ் பற்று ரொம்ப அதிகமாக உங்களுக்கு? கண்டிப்பாக. வீட்டில் எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா தமிழ் வாத்தியார், எங்கள் அப்பா வந்து MBA ப்ரொஃபஸர். ஆனாலும் தமிழ் கவிதை பயங்கரமாக எழுதுவார், கவிஞராக தான் இருந்தார். ஸோ மேபி அந்த பிளட்னு சொல்லலாம். அது போக எனக்கு தமிழில் வந்து நானும் 10th 11th வரைக்கும் யோ வாட்ஸ்அப் இங்கிலீஷில் பேசினா தான் கெத்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அப்பா அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு, இந்த மாதிரி நம்மளே தமிழ்ல பேசாட்டி யார் பேசுவா, வீட்டுல கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுவோம், இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் பேச மாட்டோம், வெளில போனாதான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொக்க பண்ணிடுவோம், உனக்கு இங்கிலீஷ், ஓ யூ டோன்ட் நோ இங்கிலீஷ், ஏன்னா ஒரு 4 பொண்ணுங்க நம்மள பார்க்கணும்னா இங்கிலீஷ்ல பேசணும். ஸோ ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட்ல தான் ஹிப்ஹாப் தமிழ் ஆரம்பிக்கிறப்ப தமிழே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் தமிழ்ல பேசுறதே கெத்துன்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அது ஹிப்ஹாப் தமிழ்ல இருந்து பாரதியார்ல இருந்து எல்லாமே. இப்போ அது ஓன் க்ளோதிங் லைன், வி ஹவ் ஸ்டார்டட் அ க்ளோதிங் லைன். அதுல கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் தமிழை வச்சு. ஸோ வி வாண்ட் டு மேக் தமிழ் அ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட், வி வாண்ட் டு மேக் தமிழ் பீப்புள் ஃபீல் ப்ரவுட் டு டாக் தமிழ். அந்த மாதிரி நான் தமிழ்ல பேசினா நான் கெத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் உணர வைக்கணும் தான் ஹிப்ஹாப் தமிழா ஆரம்பிச்சோம். பற்று அப்படிங்கறத விட இது எல்லா தமிழனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அவ்வளவுதான், ஒரு உணர்வு, அவ்வளவுதான். வெறி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்ட் ரேப் இது வரைக்கும் தமிழ் சினிமா, ஐ மீன் அட்லீஸ்ட் சவுத் இந்தியன் மியூசிக்ல பாத்தீங்கன்னா ரேப் ஹேஸ் நாட் பீன் அ ஜான்ரா. ப்ராபப்ளி ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டுல மேபி a small portion will be rap, like பேட்ட ரேப் எடுத்துக்கோங்க, பேட்ட ரேப் was okay, that was a full song. But when you wanted to do rap music in general, how did you think the audience would take it? இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2006 ஸ்டார்டிங் டு டூ இன் லாட் ஆஃப் காலேஜஸ், நிறைய இடத்துல வந்து ரேப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து நிறைய 2-3 பேர்லாம் கூப்பிட்டுருக்காங்க வந்து ரேப் பண்ணுங்க. எனக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட், ஏன்னா வந்து ஒரு ஃபில்லராக வந்து ரேப் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்கள தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாட்டு கரெக்டாக வரணும். ஸோ ரேப் வந்து ஒரு ஃபில்லராக வந்து யூஸ் பண்ணாங்க. எப்படின்னா சும்மா நடுவில் ஒருத்தன் ஜோ 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 அப்படின்னு ஏதோ ஒரு கத்துனா ஒரு அதான் ரேப் அப்படிங்கிற மாதிரி. என்னோட ஆசை என்னன்னா நாளைக்கு வந்து ஒரு இன்னொரு 4 வருஷம் கழிச்சு ரேப்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும், ரித்தம் அண்ட் போயட்ரி, கவிதை தான் ரேப், அந்த விஷயம் புரியணும், ஹிப்ஹாப்ங்கிறது ஒரு கல்ச்சர், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியணும்னு சொல்லி சரி நம்மளே பண்ணலாம் தான் இதை ஒரு ஆரம்பிச்சேன். ஸோ வந்துட்டு ரேப் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன்னா வந்துட்டு புரியுதோ புரியலோ பட் நான் பண்ணிட்டே தான் இருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா, அதை எப்படி எடுத்துப்பாங்க அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்சியாக தமிழில் பண்ணி அதுக்கப்புறம் கேட்சியாக மாற ஆரம்பிச்சுன்னா நிறைய பேர் அது மீனிங் புரிய ஆரம்பிச்சுன்னா ரேப்பை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கவிதை தான் ரேப். ஸோ கவிதை ஒரு நல்ல கவிஞனாக இருந்தால் தான் நல்ல ரேப்பராக இருக்க முடியுங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ கிளப்ல மபிள், அதாவது உங்களை பப்ளிக் கையில கொண்டு வந்த ஒரு பாட்டு அது. ஸோ வாட் வாஸ் த இன்ஸ்பிரேஷன் பிஹைண்ட் தட்? நீங்க பார்ட்டி போகும்போது இந்த மாதிரி பொண்ணுங்களை பாத்தீங்களா, இல்ல வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் த சாங்? அதாவது என்ன விஷயம்னா வந்து நான் கிளப்பே, அதாவது கோயம்புத்தூர்ல வந்து கிளப்பே கிடையாது. இப்ப கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் ஸ்கூல்ல படிச்ச டைம்லலாம் கிளப்பே கிடையாது. நான் சென்னை வந்தப்ப எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ அத்தை வீட்டில் இருந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு அப்படியே டே நான் இந்த வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அப்போ தான் இந்த ரேப்லாம் பண்ண ஆரம்பித்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்புக்கு போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அது கிளப்பு கூட இல்லை, அது ஏதோ இந்த சென்னையில் ஒரு காஃபி ஹேங் அவுட் மாதிரி. அது அங்கே பார்த்தா பொண்ணுங்களாம் தம் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் வாழ்க்கையிலே எங்கள் அத்தையோ எங்கள் அம்மாவோ இல்லை கோயம்புத்தூரில் நான் யார் பொண்ணுங்க தம் அடித்து பார்த்ததில்ல. தப்பு, மேல் சாவனிசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஐம் நாட் ஆன்டி ஃபெமினிஸ்ட், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதை பார்த்தோன்னா ஒரு ஜாலிக்கு வந்து சும்மா எழுதினேன். 2006-05 எழுதின பாட்டு இது. ஆனுவல் லீவ்ல வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம், 12th ஆனுவல் லீவ்ல சென்னை வந்தப்ப சும்மா எழுதின பாட்டு. சும்மா அதை ரெக்கார்ட் பண்ணி சும்மா நெட்ல போட்டேன். அது ரொம்ப நாள் சும்மா தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அதான் எலெக்ஷன் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட எலெக்ஷன் ஆந்தம் பண்ணதே நாங்கள் தான் 2011. ஆனால் அது வெளில வரல. என்ன எப்படி வெளில தெரிய ஆரம்பிச்சுன்னா இந்த பாட்டு திடீர்னு ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல பெர்ஃபார்ம் பண்றப்ப சும்மா ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டாங்க. என் வாழ்க்கையில எல்லாமே சும்மா நடந்துருச்சு. அவ்வளவு திடீர்னு பார்த்தா கிளப்ல மப்ல ஹிட். அதுக்கப்புறம் அது ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லை, அது வந்த ஊர்ல இருந்து வந்த ஒரு கல்ச்சர் ஷாக். அப்பா தம் அடிக்கிறாங்க, அதுக்குன்னு நான் ஆம்பளைங்க தம் அடிக்கிறது கரெக்ட், பொம்பளைங்க தான் அடிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு பண்ண பாட்டு, அது வந்து அப்படியே ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்னோட ஆல்பம்ல பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப கான்சியஸான சாங்ஸ் நிறைய இருக்கு. இறைவான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அதுதான் ஹிப்ஹாப் தமிழா, தமிழ் அதுதான் ஹிப்ஹாப் தமிழா. கிளப்ல மப்ல ஒரு ஜாலி சாங், அது ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருச்சு. மிஸ்டேக்னு இல்லை, கோஇன்சிடென்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். லைக் கிளப்ல மப்ல அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆனப்போ when I was in I used to be in Facebook, அப்போ வந்து நிறைய பசங்க all girls should watch this, it's for you அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பொண்ணை டேக் பண்ணி விட்டு, so then the girls obviously even I had a negative reaction, to be frank with you. So how did you take that? அது வந்து did you feel it was fair for women? ஒரு அது எப்படி நான் எடுத்துக்கிட்டேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து 2006 இருந்து இந்த ரேப்லாம் பண்ணி சினிமா டிவியும் சப்போர்ட் பண்ணல, ரேடியோல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங் ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ரேடியோ வாசல்ல போய் உட்காந்து அந்த மாதிரிலாம் எப்படியாச்சும் ஒரு பிரேக் ஆகணும், இந்த இண்டிபெண்டன்ஸ் சீன் வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு. திடீர்னு பார்த்தா எல்லா பேப்பர் ஹெட்லைன்ஸ், ஏதோ ஒரு பேப்பர்ல இருந்து ஹெட்லைன் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல கீழே வந்து
ஷுட் rappers பி பேண்ட் அப்படின்னு போட்டு என் போட்டோ போட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா மச்சான் பேப்பர்ல வந்துட்டு அவனுக்கு என்னன்னு கூட படிக்கல, டேய் நீ பேப்பர்ல வந்துட்டடா ஃப்ரண்ட் பேஜ்ல. ஸோ எனக்கு வந்து அதை எப்படி எடுத்துக்கிறதுனே அந்த டைம்ல எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து தப்பு இது மாதிரி நிறைய பேர் என்ன நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, அவ்வளோ நாள் யாருமே மதிக்கல. ஒரு எலெக்ஷன் ஆந்தம்லாம் பண்ணி நாட்டுக்காக ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படிலாம் கத்தி அதெல்லாம் கண்டுக்கல. திடீர்னு இது சொன்னோன்னே எல்லாம் அப்படியே பொண்ணுங்களாம் வந்து யுவர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்படி சொன்னா எனக்கு நான் ஒண்ணுமே ரியாக்டே பண்ணல. அந்த டைம்ல ரொம்ப பிளாங்கா இருந்தேன். ஆக்சுவலா அந்த டைம்ல என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஆல்பம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்படி ரிலீஸ் பண்றது, அந்த விஷயத்துல தான் இருந்தேன். இது வந்து யோசிக்கவே இல்லை. அது நான் யாரையுமே தப்புலாம் சொல்லல, இது சும்மா ஒரு சாங் அவ்வளவுதான். அது வந்து இவ்வளவு பர்சனலா ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க குற்றமுள்ள நெஞ்சுதான் குறு குறுக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல, பாட்டு போட்டேன், அது நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா தமிழை பத்தி சொல்றேன், ட்ரக் அபியூஸ் பத்திலாம் சொல்றேன், அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு நான் இனிமேல் தம் அடிக்க மாட்டேன், நான் இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன் அந்த மாதிரி நிறைய யாருமே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சது இல்லை. அதே மாதிரி பொண்ணுங்க யாருமே வந்துட்டு தமிழ் நான் இனிமேல் தமிழ்ல தான் பேசுவேன் அந்த மாதிரி கிளப்ல மம்பிளுக்கு ரியாக்ட் பண்ண மாதிரி அந்த பாட்டுக்கும் யாருமே ரியாக்ட் பண்ணல. ஸோ அதனால எதையுமே நான் பர்சனல்லாம் எடுத்துக்கவே இல்லை, அவ்வளோதான் விஷயம். அவள் பெயர் செல்வி, கற்க போனால் கல்வி, பள்ளிக்கூடம் போக இல்ல, கவனம் படிப்பில் இல்ல, புத்திமதி சொல்ல யாரும் இல்லை, காரணம் இவளுக்கு தாயும் இல்ல, தந்தையோ போதை இல்ல, பரிதாபம் இவள் நிலைமை, பாசமின்றி வெறுமை, பாசம் காட்ட தந்தைக்கு நேரம் இல்லை, என்ன கொடுமை, பாசம் தேடி அடைந்தால் பதுமை கிடைக்கல, அதனால் போதைக்கு இவள் அடிமை. ஸோ நீங்க எப்படி ஜென்ரலா தம் அடிப்பீங்க, தண்ணி அடிக்கிறது, கிளப்பிங் அதெல்லாம்? கிளப் வந்து நான் போக மாட்டேன். கிளப் ஏன்னா அதுக்கு எனக்கு வந்து நான் வந்து பார்ட்டி அப்படின்னு சொன்னா ஒரு 10 பசங்க மொட்டை மாடியில் உட்காந்துட்டு காலேஜ்ல இருக்கப்ப கண்டிப்பா எல்லா காலேஜ் பசங்களும் காலேஜ் லைஃப் தாண்டி வந்தவங்க நிறைய பேர் வந்து சில பேர் அடிக்க மாட்டாங்க. நான் வந்து சும்மா அதாவது தம் அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் எப்படின்னா எதுக்குன்னே தெரியாம சும்மா இதுதான் சிகரெட்டா நல்லா இருக்கே அந்த மாதிரி என்னன்னே தெரியாது, அது ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. நிறைய பேர் எதுக்காக இதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒன்று நான் வந்து இது அடிச்சா கெத்து அப்படின்னு ஒரு ஃபீல் வரும், தண்ணி அடிக்கிறவங்கலாம் வெயிட் அந்த மாதிரி ஒரு தப்பான இமேஜ். ஸோ வந்துட்டு இதுக்கு நானும் இதுக்கு ஒரு விக்டிம் தான் இந்த விஷயத்துக்கு. ஸோ இதெல்லாம் நான் அனுபவிச்சனால தான் இது மாதிரி நடந்தனால தான் இப்போ சுத்தமாக ஸ்மோக் ஸ்டாப் பண்ணிட்டேன். தம் அடிச்சிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் கழிச்சு தம் அடிக்கிறப்ப எப்பவுமே என்ன ஆகும்னா தம் அடிப்போம், அப்புறம் 4 பேர் முன்னாடி ஸ்டைலாக ஊதுவோம், அப்புறம் ரிங்லாம் விடுவோம், அந்த மாதிரி எல்லாருமே அந்த ஃபேஸை தாண்டி வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சரக்கு அடிச்சா கெத்து, நான் ஒரு ஆஃப் அடிச்சேன், நான் ஒரு கோட்டர் அடிச்சேன், அந்த மாதிரி ஒரு பெருமையாக பேசிப்போம். பட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும் லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் சொல்றப்ப தான் அடப்பாவுமே சும்மா ஒரு வெட்டிக்கிறதுக்காக அதை பண்ணிட்டு இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். எல்லா தம் அடிக்க ஆரம்பிக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்காகவோ யாருமே வந்து தம் அடிக்கிறதுனால உடனே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு யாருமே சயின்டிஃபிக்காலாம் ப்ரூவ் பண்ணல. ஒரு விஷயம் அது வந்து தம் அடிச்சேன் ஸ்ட்ரெஸ்ஸப்பா தலைவலிக்குது தம் அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமா அதை ஆரம்பிச்சு கடைசியில் தம்மை விடவே முடியாத மாதிரி போயிடும். இந்த விஷயங்கள்லாம் நானும் அனுபவிச்சனால தான் என்னால் இந்த மாதிரி பாட்டெலாம் எழுத முடியுது. தம் அடிக்கிறது வந்து ஸ்டார்டிங்ல சூப்பரா இருக்கும், பட் வந்து அவ்வளவுதான் அடிக்ட் ஆனா முடிஞ்சது வாழ்க்கை முடியும். தம் முக்கியமா நீ வாழணுமா அந்த மாதிரி ஒரு லைஃப் வரப்ப கண்டிப்பா வாழணும்னு தான் சொல்லுவோம். தம்மு தண்ணிலாம் இப்ப சுத்தமா நிறுத்திட்டாலும் இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்ல ஆரம்பிக்கணும் தான் நான் சாங்ஸ்ல அதான் நான் எப்பவுமே வந்து ஓப்பனா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் இல்லை, நான் தம் அடிக்க மாட்டேன், நான் வந்து அந்த சீச்சி அப்படிலாம் இல்லாம அடிப்பேன், தம் அடிச்சிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கேன். பட் என்ன விஷயம்னா கிளப்பு போனதில்லை, கிளப்புக்கு போனோன்னு தான் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு முதல் தடவை போனோன்னு. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்பாச்சும் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிளப்பில் தான் நடத்துகிறாங்க, வேறு வழியே இல்லை. ஏதோ ஒரு சக்ஸஸ் பார்ட்டினா கிளப்புக்கு வந்து போய் தான் ஆகணும். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் கை காமிச்சிட்டு ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்துடுவேன். ஸோ வந்துட்டு அப்போ வந்து என்ன விஷயம்னே தெரியாது, கிளப்புனா என்ன விஷயமே தெரியாது, கிளப்புனாலே ஒரு தப்பான ஒரு இமேஜ் வந்துருச்சு. பட் இப்போ கிளப்னா நிறைய பேர் வராங்க, மீட் பண்ணுறாங்க, சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிளப்னா என்னன்னா ஒரு 10 பசங்க ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசி ஜாலியாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அப்படி தான் காலேஜ்லாம் பண்ணுவோம், சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வந்து அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கிளப்பிங். இது ஒரு நல்ல கொஸ்டின் தான், இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தம் அடிப்பீங்களா நச்சுன்னு பிடிச்சிட்டீங்க. அடிச்சிருக்கேன், தம் அடிச்சிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கேன், பட் எல்லாத்தையும் இப்போ நிறுத்திட்டேன். ஏன்னா வந்து நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது பண்றது தப்பு. ஸோ அதை எல்லாருக்கும் சொல்றேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி இறைவா தட் வாஸ் வெரி இன்டென்ஸ் சாங் இல்லையா? ஸோ ஹவு டிட் தட் கம் அப் அண்ட் உங்களுக்கு அதுக்கு எப்படி ரிசப்ஷன் எப்படி இருந்தது அந்த பாட்டுக்கு? இறைவா வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறுத்திட்டாங்க, யாரும் அது கான்ட்ரவர்சிலாம் இல்லை. அதாவது கிளப்ல மப்ல மாதிரி வந்துட்டு ஏன்னா ஏதாவது ஒன்று மாட்டினா தான் வந்து காலி பண்ணுவாங்க. இறைவா வந்து ரொம்ப சேஃப் சைடில் போயிடுச்சு. ப்ளஸ் அது வந்து நம்ம தினமும் பேப்பரில் படிக்கிற ஒரு கதை தான். இப்போவே அதே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் சும்மா சிகரெட்டோ நல்லா இருக்கே அப்படிங்கிறனால தம்மை அடிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி நிறைய பசங்க இன்னைக்கு வந்து தம்மு தண்ணி அடிக்ட் ஆகி
கடைசியில் எந்த அளவுக்கு போயிடுறாங்கன்னா வந்துட்டு சில பேர்லாம் இன்னைக்கும் நீங்க பாப்பீங்க, ஒரு நைட் வந்து ஒரு குவார்டர் அடிக்க முடியாட்டி அவங்களால அன்னைக்கு தூங்கவே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் டாஸ்மார்க்ல உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்குமே பசங்க வந்து சாட்டர்டே ஆனா முடியாது அப்படிங்கிற மாதிரி பசங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. தம்மே அடிக்காம என்னால தலை வலிக்குதா மச்சான் தம் அடிக்கணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஸோ ட்ரக் அபியூஸுங்கிற விஷயம் வந்து இது ட்ரக்னு இல்லை, சிகரெட் இதெல்லாம் இன்னும் சில பேர் ஒரு படி தாண்டி போய் கொக்கைன் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ வந்துட்டு என்ன விஷயம்னா வந்துட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஒரு காந்தியோ ஒரு உத்தமம் எல்லாம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ட்ரை பண்ணி எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதோட தெளிஞ்சு விட்டுறது நல்லது. ஸோ இறைவா பாட்டு எப்படின்னா வந்துட்டு இது மாதிரி நான் நிறைய பேர் லைஃப்ல பார்த்துருக்கேன். ப்ளஸ் தினமும் பார்க்குற கதை தான். கோர்ட்டு டாஸ்மார்க்கில் சண்டை போட்டு 4 பேர் பலி, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குற நியூஸ் தான். ஸோ வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால ட்ரக் அபியூஸ் பத்தி அந்த பாட்டு எழுதினேன். ஆனா அந்த பாட்டோட கருத்து என்னன்னா வந்துட்டு லவ் கேர், அன்பு பாசம் இருந்தா மிருகத்தை கூட மனுஷனா மாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த பாட்டு எழுதினேன். ரிசப்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1.5 மில்லியன் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ஒரு 1.5 மில்லியன் வியூஸ் தாண்டி யூடியூப்ல போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ களவும் கற்றுமரன்னு சொல்றீங்க. இல்ல கண்டிப்பா வந்துட்டு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு களவும் கற்றுமரம் என்னன்னா என்ன விஷயம்னே தெரியாம, அதாவது ஒருத்தன் வந்து தம்மே அடிச்சிருக்க மாட்டான் வாழ்க்கையில, ஆனா வந்து நான் நல்லவன் சொல்லுவான். சரி, ஒருத்தன் வந்து தம்ம அடிச்சு அடிக்டா இருந்து இது தப்புன்னு உணர்ந்து அதை தூக்கி போடுவான் பாத்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் நல்லவன். ஸோ அதனால அதுக்குன்னு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. சொல்றேன் ஒரு விஷயம் என்னன்னே தெரியாம விட்டுறதை விட ஒருத்தன் அதுல கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில வர்றதுங்கிறது ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே சப்போர்ட்லாம் பண்ணல. எல்லாரும் தண்ணி அடிங்க தம் அடிங்க அப்புறமா விடுங்க அப்படிலாம் சொல்லல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு வந்து தம் அடிச்சா கூல் அப்படின்னு சொல்லிட்டு 8th எல்லாம் தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் என் பாட்டு ஒரு 4 பேராவது கேட்பாங்க. இறைவால வர கதையை கேட்டு போதைக்கு அடிமையாகிறனால ஒருத்தன் சாகிற வரைக்கும் போயிடுறான், 16 இயர்ஸ்ல செத்தே போயிடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேபி அவங்களுக்குள்ள இம்பாக்ட் ஆச்சுன்னா ஒருத்தன் அதனால சும்மா மேபி சிகரெட் எடுக்காம விட்டாலோ, இல்ல எல்லா பாட்டுலயும் சொல்றேன். இப்ப தமிழண்டா பாட்டுல பாத்தீங்கன்னா தமிழை பத்தி ஒருத்தன் ஒரு 8th படிக்கிற பையன் நான் பிரெஞ்சு எடுக்க போறேன், 10th 11th 12th நான் பிரெஞ்சு எடுத்துக்கிறேன், சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த தமிழண்டா பாட்டை கேட்டு இவ்வளவு பெருமையான மொழியா நம்மளுக்குன்னு சொல்லி 11th 12th தமிழ்ல ஒரு 4-5 பேர் தமிழ் எழுத படிக்க, இல்ல இன்னும் தமிழ்ல பேச வந்து வெக்கப்படாம ஒரு 4-5 பேர் என்னால ஒருத்தன் அந்த மாதிரி ஆனா கூட எனக்கு அது சந்தோஷம் தான். அதுக்காக தான் நான் மியூசிக்கே பண்றேன். ஸோ வந்து இதுதான் விஷயம். That's a great thought. So as an independent music composer or musician இருக்கும்போது what are the struggles that you face? ஒன்னு வந்து எங்கேயுமே மதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து எல்லா ஈவெண்ட் மேனேஜர் ஷோ எல்லாத்துலயும் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு ஒரு எக்ஸ்போஷர்ப்பா வந்து பண்ணிட்டு போவாங்க. மூணாவது வந்துட்டு ரேடியோல இன்னும் வரைக்கும் அந்த ரூல் இருக்கு, இண்டிபெண்டன்ட் மியூசிக் ப்ளே பண்ண மாட்டாங்க. அதனால தான் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 years 13 years ஒரு இண்டிபெண்டன்ட் நிறைய ஆல்பம் வந்துட்டே இருக்கு. எங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பேண்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம், அது 100 பேர் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க, நாளைக்கே அதை மறந்துடுவாங்க. இன்னைக்கும் பேண்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா வந்தப்ப மெயின் ஸ்ட்ரீம்ல ஏன் பிரேக் பண்ண முடியலங்கிறது தான் ஃபர்ஸ்ட் என்னோட தாட். ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா வந்து ஏன் வந்து ஒரு சினிமாக்கு ஈக்குவலா பேரலா ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்க முடியாதா அப்படிங்கறதுனால தான் அதுல இருந்து என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் ரொம்ப கஷ்டங்க. அதாவது இன்னைக்குமே வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருக்கவன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பார்ட் டைமா தான் அதை பண்ண முடியும். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டோ இல்லை காலேஜில் படிக்கிறப்போ ஒரு பேண்டில் இருக்கிறது, காலேஜ் முடிஞ்சுன்னா கிளம்பி ஃபாரின் போயிடுறது. எல்லா பேண்டும் இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டாரிஸ்ட் ட்ரம்மர் வோக்கலிஸ்ட்லாம் இருக்காங்கன்னா ட்ரம்மர் முடிச்சோன்னா அவன் ஃபாரின் போயிடுவான். காலேஜில் இருக்கிற வரைக்கும் தான் பேண்டே இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட நிலைமையே அதுதான், ஊஞ்சல் ஆடிட்டு தான் இருக்கு. ஸோ வந்து இது வந்து நிலையா மாறணும். இப்போதான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறைய பேர் யூடியூப்லாம் வந்ததுலேருந்து நிறைய பேர் சும்மா ஒரு பாட்டு பண்ணி யூடியூப்ல போடுறாங்க. பட் யாருமே அதை சீரியஸா பர்சியூ பண்ண முடியாதுக்கு ரீசன் என்னன்னா அதுல ஃபைனான்ஷியல் கமர்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்னோட கனவெல்லாம் என்னன்னா நாளைக்கு ஒரு பேரலல் இண்டஸ்ட்ரி வரணும், இந்த கமர்ஷியலா அதில் சிடி நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கணும், அதெல்லாம் கொண்டு வரணும், பைரசி ஸ்டாப் ஆகணும், இந்த மாதிரி நிறைய கனவு இருக்கு. பட் எதெல்லாம் நடக்கும்னு தெரியல. பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா இருந்து சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு மேபி லக் ஹார்ட் ஒர்க் எதுவா வேணா இருக்கலாம். ஏன்னா ஈவன் கிளப்ல மப்ளக்கு அப்புறம் அனிருத் வந்து என்ன சொன்னா எதிர்நீச்சல் நீ பண்ணு அதுக்கப்புறம் ரீச் பாரு அப்படின்னு. ஸோ ஒரு படத்துல வந்தாதான் நம்மள ஒரு 10 பேருக்கு தெரியுங்கிற நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு. பட் அது மாறும். ஏன்னா வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து இன்னைக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ வந்து கரெக்டாக நம்மளே மார்க்கெட் பண்ணிக்க தெரிஞ்சு நல்ல மியூசிக் கொடுக்க தெரிஞ்சு நல்ல ஹிட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும். இண்டிபெண்டன்ட் மியூசிக் இனிமேல் கனவு இல்லை, எல்லாருக்கும் ஈஸியாக அடையக்கூடியது தான். நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சீன் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்போ தான் ஒரு ரெக்கார்ட் லேபிள் ஆரம்பிச்சு புதுசாக ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் கூட சைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட கனவு தான். என்ன மாதிரி இன்னும் நான் எப்படியோ ஈஸியாக வந்துட்டேன். பட் நிறைய பேர் இது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஸோ நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லைன்னு இல்லை. பட் யாருமே அந்த மாதிரி படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த ரெக்கார்ட் லேபிள், புது ஆர்டிஸ்ட் சைன் அப். இனி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ஆர்டிஸ்ட் எப்படியாவது உருவாக்கி கொண்டு வந்துருவோம் இன்னும் 2-3 வருஷத்துல.
அதான் என்னோட கனவே, ஒரு இண்டிபெண்டன்ஸ் சீன் உருவாகி ஆகணும் இங்க அப்படின்னு.